இஸ்லாமிய வானொலி நாடகம் இஹ்லாஸ். எழுத்து A.W. மன்சூர். இஹ்லாஸ் இஸ்லாமிய வானொலி நாடகம். அஸ்ஸலாமுஅலைக்கும் நஸ்ரீன். வலைக்கும் சலாம். டெய்லி இதே வேலையா போச்சு. ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம ஃப்ரீ டியூஷன் சர்வீஸ் பண்றாராம். அந்த பிள்ளைங்க படிக்கலன்னு இப்ப யார் அழுதா? வீட்ல ஒருத்தன் பேருக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு இருக்கானே, அவனை கண்டிச்சு ஒழுங்கா படிடான்னு சொல்ல கூட உங்களுக்கு நேரம் இல்ல. அப்படித்தானே? வர்றாரு ராத்திரி 7 மணிக்கு. நஸ்ரீன், என்னாச்சு உனக்கு? இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? ஆமா ஆமா. எப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு மாறி போனேனோ அப்போல இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா இதே தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா. உனக்கும் தெரியும் தானே. அப்புறம் ஏன் புதுசா ஆரம்பிக்கிற? போய் ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா. தலையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தம்மா ஓய்வு எடுத்தமான்னு இருந்தா ஏன் இந்த தலைவலி வரப்போகுது? சுத்தி சுத்தி அங்கதான் வருவியா நஸ்ரீன்? அவங்க எல்லாம் வசதி இல்லாதவங்க. அதுக்கு அவங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி யாருமே படிச்சது இல்ல நஸ்ரீன். ஓ, அவங்க அறியாமையில இருந்து விடுபட்டு வரணும், உலகத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதான் அந்த பசங்க SPM வர வந்ததே பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்திட்டு இருக்கேன். ஓஹோ, ஒரு சிறந்த தேர்ச்சியை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. எங்க அவங்க படிச்சு அடுத்த நிலைக்கு போறதால உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? இல்ல இந்த வீட்டுக்கு தான் என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க. இல்லனா யாரு உங்களோட இந்த ஃப்ரீ சர்வீஸ பாராட்டி அங்கீகரிக்க போறா? எந்த ஒன்னையும் எதிர்பார்த்து நான் இதை செய்யல நஸ்ரீன். நான் படிச்சிருக்கேன், ஒரு ஆசிரியராகவும் இருக்கேன். என்னோட பணி இது. மாணவர்களுக்கு போதிக்க அரசாங்கம் எனக்கு சம்பளம் தருது. ஆக இது என்னோட கடமை நஸ்ரீன். நான் அதை கேட்கல, பின்ன ஸ்கூல் முடிஞ்சு தொடர்ற உங்க சேவைய பத்தி தான் கேட்டேன். ஓஹோ, அதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்க? நேரத்தோட வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்தா இந்த தலைவலி எல்லாம் வருமா? அப்படி இல்ல நஸ்ரீன், எல்லாம் ஒரு ஆத்ம திருப்தி தான். என்னால அவங்க உருவாருங்கிறதுல சந்தோஷம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குறன்ற நிம்மதி. இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனை, ஒரு நல்ல கல்வியாளனை, நாளைக்கு இந்த நாட்டை நிர்வகிக்கின்றவனை உருவாக்குறோங்கிற பெருமிதம். இதுதான் நஸ்ரீன். நான் அதை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சியா உணர்றேன். இதெல்லாம் தாண்டி அவங்க அத்தனை பேரையும் என்னோட பிள்ளைகளா பாக்குறேன். போது நிறுத்துங்க. வீட்டுல ஒருத்தன் அதே SPM தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனுக்கும் சொல்லி கொடுத்து அவனையும் மனுஷனாக்கணுங்கிற நினைப்பு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? என்ன பேசுற நஸ்ரீன்? என்ன? நீயும் என்ன மாதிரி ஒரு ஆசிரியர் தானே? ஆமா. அதுலயும் அவனோட கிளாஸ் டீச்சர் வேற. நீ அவனுக்கு ஸ்பெஷலா வீட்டுல பாடம் எடுக்கலாமே. நான் வேலை செய்யற ஸ்கூலுக்கு அவனை மாத்துனா அதையும் முடியாதுங்கிற. அப்புறம் எப்படி நஸ்ரீன்? எதுக்கு இவனும் ஆட்டம் போடவா? நான் கேக்குறது வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத பத்திங்க நஸ்ரீன். அவனுக்கு படிப்புல எந்த நாட்டமும் இல்ல. அத அவனே நம்ம கிட்ட சொல்லிட்டான். நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவனோட எண்ணம் எல்லாம் தான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறதுலதான் இருக்கு. அவனோட லட்சியம், கனவு, போக்கஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. அவனோட எம்பிஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அதுல 50% வெற்றியும் பெற்றிருக்கான். தன்னை மெருகேத்திக்கிற ஆற்றலும் வலிமையும் அவன்கிட்ட அதிகமாவே இருக்கு நஸ்ரீன். இந்த வருஷம் SPM தேடுறானோ இல்லையோ, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கோச்சரை தேடணும். அவனோட வழியிலேயே போக நாம அனுமதிக்கணும். எங்க பிள்ளைய பெத்த வாப்பா மாதிரியா பேசுறீங்க? பின்ன அவன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து நம்மள மாதிரி ஒரு ஆசிரியராவோ இல்ல வேற ஒரு அரசு துறையிலயோ நிபுணத்துவம் பெற்றவனா வரணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அது தப்பு இல்லையே. நீ ஆசைப்பட்டு என்ன செய்ய? அத உன் பையன்ல ஆசைப்படணும். லட்சியமும் ஆசையும் கனவுகளும் இருவேறு நபர்கள் இருக்க கூடாது. யார அப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட இருக்கணும். நம்ம பையன்ட்டையும் ஆசை, கனவு, லட்சியம், அதை அடைய வேண்டிய உத்வேகம் எல்லாமே இருக்கு நஸ்ரீன். ஆனா அது படிப்புல இல்ல, ஃபுட்பால் கேம்ல இருக்கு. ஆனா நீ அவனை டேவிட் பண்ணி அரசாங்க வேலை பார்க்க ஆசைப்படுற. யாருக்கு எதுல போகணும்னு ஆர்வம் இருக்கோ அதுலயே விட்டுறணும் நஸ்ரீன். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் அவனை விட்டுட்டேன், நீயும் அவனுக்கு தடையா இருக்காத, அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசி ஒரு புண்ணியமும் இல்லங்க.
அவன் மேல உங்களுக்கு அக்கறையும் இல்ல. நானே அவனுக்கு ஒரு வழிய பண்றேன். நஸ்ரீன், பிள்ளைங்களை பெத்து வளர்த்துட்டா மட்டும் போதாது. அவங்களோட கவனம், போற போக்கு, அவங்களோட தனித்திறமை எல்லாத்தையும் பார்க்கணும். அதுலயும் நீ ஒரு தாய் மட்டுமில்ல, ஒரு ஆசிரியையும் கூட. நம்ம பையனோட தனித்திறமையை மட்டுமில்ல, உன்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைங்களோட மனநிலையும் கண்டுபிடிக்கிற பெரிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. நம்ம பையனை பத்தி நல்லா தெரிஞ்சும் அவனை படிக்கத்தான் போடலாம்னா எப்படி நஸ்ரீன்? அப்போ ஊரை சுத்த சொல்றீங்களா? படிப்பு வராதவங்க எல்லாம் நீ சொல்ற மாதிரி ஊரை சுத்திக்கிட்டா இருக்காங்க. சமூகத்துல பெரிய அந்தஸ்தோட வாழலையா? அதுக்காக கல்வி முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நம்ம பையன் எழுத படிக்காத அளவுக்கு முட்டாள் இல்லையே கவலைப்படுறதுக்கு. அவனுக்கான பேசிக்க கத்துக்கிட்டான். இப்ப அவனோட கனவை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கான். இதுதான் அவனோட வயசுல பண்ண வேண்டிய சிறந்த பணின்னு நான் சொல்லுவேன். நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் நம்ம பையன் கண்டிப்பா மலேசியன் பிரீமியர் லீக்ல விளையாடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதாலதான் அவனுக்கான ஒரு ஸ்பெஷல் கோச்சை தேடுற பணியில மும்முரமா இருக்கேன். ஒரு மண்ணும் வேணாம். அவனை எப்படி படிக்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அவனோட செயலுக்கு ஆதரவு கொடுத்து அவன் படிப்பை குட்டிச்சவராக்கிடாதீங்க. நீங்க யாருக்கோ பாடம் சொல்லி கொடுங்க, வீட்டுக்கு விடிய காலையில கூட வாங்க. ஆனா ஃபுட்பாலு கோச்சின்னு சொல்லி அவனோட மனசை கெடுத்துறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாரு நஸ்ரீன், பிள்ளைங்களோட ஆசைகளை புரிஞ்சுக்கிறது பெத்தவங்களோட கடமை நஸ்ரீன். ஏன் புள்ள நான் விரும்புற மாதிரி தான் வரணும், வளரணும், வருவான். ஓகே ஓகே, நமக்குள்ள சண்டை வேணாம். உன்னோட முயற்சிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். சாரி, ஆதரவை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஆனா வார்த்தை மனசுல உள்ளதுதானே வாயில வரும். உங்களுக்கு இன்னைக்கு காஃபி கட்டு. எதை வேணா நீ கட் பண்ணிக்கணும் நஸ்ரீன். காஃபியை மட்டும் உன் கையால போட்டு கொடுத்துரு பிளீஸ். மாநில கல்வி இலக்காவில இருந்து மெயில் வந்திருக்கு. நல்ல வேலை திறந்து பார்த்தேன். சரி, இமெயில் என்னதான் வந்திருக்குன்னு படிச்சு பாப்போம். மாநில கல்வி இலாக்காவில் உள்ள காலியிடங்களுக்கு புதியவர்களை பணி நியமனம் செய்ய மாநில கல்வி இலாக்கா திட்டம் ஒன்றை வகுத்து வருகிறது. ஆனாலும் அதற்கு முன்னதாக இருக்கும் காலியிடங்களுக்கு தற்காலிக பணியாளர்களாக அதிக ஆசிரியர்களை கொண்ட பள்ளிகளில் இருந்து 50 ஆசிரியர்களை எடுக்க மாநில கல்வி இலாக்கா உத்தேசித்துள்ளது. எனவே தங்கள் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பள்ளியில் இருந்து குறைந்தபட்சம் ஒருவரையாவது அனுப்பி வைக்குமாறும் அல்லது ஏன் அனுப்ப முடியாது என்ற விவரத்தையும் மாநில கல்வி குழுவுக்கு 2 நாட்களில் அனுப்பி வைக்க வேண்டும் என கோருகிறது. SPM பரீட்சை நெருங்கிட்டு இருக்கையில இது வேறையா? ஏற்கனவே இந்த பள்ளி மாநிலத்திலேயே 33வது இடத்துல இருக்கு. காலங்காத்தால ஸ்கூலுக்கு வந்து சீட்ல உட்கார்ந்ததும் படிக்கிற செய்தியா இது? என்ன பண்ணலாம்? ரைட்டு, அப்படியே பண்ணிட வேண்டியதான். தம்பி ராசிக்கு நீ போய் சிகு ரஹீம் உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. சார் வாங்க சிகு ரஹீம், உட்காருங்க. கூப்பிட்டு அனுப்புனதா ரசிக் பாய் சொன்னாரு. எதுவும் முக்கியமான விஷயமா சார்? ஏன்னா பசங்களோட பாடத்தை பாதியிலேயே விட்டுட்டு வந்திருக்கேன். இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சிகு ரஹீம். ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஓட்டம் வந்திருக்கு. அதாவது மாநில கல்வி இலாக்காவுல உள்ள காலியிடத்துக்கு உங்களை பணி நியமனம் செஞ்சு உத்தரவு வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா ரஹீம், இன்னைக்கு தேதி 13. நீங்க 16ஆம் தேதி அங்க டியூட்டில ஜாயின் பண்ணணும். உங்களுக்கும் வீடு பக்கமா இருக்கும். என்ன சந்தோஷம் தானே? சார், நான் அப்படி எதுவும் டிரான்ஸ்பர் கேட்கலையே. அப்புறம் எப்படி? அதுலயும் நான் போயிட்டேன்னா இந்த பசங்களுக்கு எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு சார். ப்ளீஸ். சாரி ஜிகு ரஹீம், என்னோட கையில எதுவுமே இல்ல. இது மேலெடுத்து உத்தரவு. என்ன சார் இது? அதுவும் திடீர்னு. மிஸ்டர் ரஹீம், சொல்லுங்க சார். தலைமை எப்போ எங்க வேணும்னாலும் பணிமாற்றம் பண்ணும். நாம அதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். முதல்ல தலைமைக்கு கட்டுப்பட கத்துக்கங்க ரஹீம். சாரி சார், என்னோட டிரான்ஸ்பர் ஆர்டரை பார்க்கலாமா? இப்ப இல்ல, ஸ்கூல் முடிஞ்சதும் வாங்கிக்கோங்க மிஸ்டர் ரஹீம். இப்ப போய் பாடத்தை நடத்துங்க, போங்க. சார், அது என்னோட டிரான்ஸ்பர் ஆர்டர். அதை ஏன் நீங்க லேட் பண்ணணும்? ஏதாவது பண்ணி அதை நிறுத்தலாம்னு தான் ரஹீம் முயற்சி பண்றேன். அதனால தான் அதை எங்கிட்டே வச்சிருக்கிறேன். நீங்க போய் பாடத்தை கவனிங்க. ரொம்ப நன்றி சார். எப்படியாவது அதை தடுக்க பாருங்க சார். நான் இல்லைன்னா இந்த பசங்க எதிர்காலம் கேள்விக்குறியாடு சார். புரியுது மிஸ்டர் ரஹீம், பார்க்கலாம். நன்றி சார். எப்ப பார்த்தாலும் உனக்கு ஃபுட்பால் தானடா. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வைடா. பாப்பா வந்துட்டாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் நஸ்ரீன். வாலைக்கும் சலாம். என்னங்க இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? அதிசயமா இருக்கு. ஆமா என்னங்க ரொம்ப சோர்வா கவலையா தெரியுறீங்க? என்னாச்சுங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு நஸ்ரீன். என்னங்க சொல்றீங்க? எங்க மாறுதல் வந்திருக்கு? மாநில கல்வி இலாக்காவுக்கு தான் நஸ்ரீன். அட ரொம்ப நல்லதா போச்சு. அரை மணி நேரத்துல போயிரலாமே. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன ஆனா ஆவண்ணான்னுட்டு பேசாம இருங்க. நீங்க இல்லன்னா இன்னொருத்தரு. என்ன கஷ்டப்பட்டது நீங்க, பேரு வாங்க போறது வேற ஒருத்தரு. போயிட்டு போது விடுங்க. ஆமா எப்ப டியூட்டில ஜாயின் பண்ணணுமா? அடுத்த வாரம் 16ஆம் தேதி நஸ்ரீன். சரி சரி, இருக்கிற 3 நாளையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவரு என்னன்னா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிறாரு. என்னங்க என்னங்க, இவர் இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? என்னங்க, நான் பாத்ரூம்ல இருக்கேன். இவர் வேற நேரங்காலம் தெரியாம பாத்ரூம்ல இருந்துகிட்டு. அல்லாவே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. இந்த பிள்ளைங்க மனசுல எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க. அதுவும் ஒட்டுமொத்த ஸ்கூலும். என்னால நம்பவே முடியலையே. என்ன நஸ்ரீன் தீ பிடிச்ச மாதிரி கத்தன? என்ன விஷயம்? என்ன போட்டிருக்கு பேப்பர்ல? என்னங்க இங்க பாருங்க, பேப்பர்ல 2 பக்கத்துக்கு உங்களை பத்தி தாங்க போட்டிருக்கு. பேப்பர்ல வர்ற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? காலங்காத்தாலும் என்ன கிண்டல் பண்ணாட்டி உனக்கு பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்காத? அட நீங்க வேற, உண்மையை தாங்க சொல்றேன். படிக்கிறேன் கேளுங்க. செகு ரஹீம் இங்குள்ள அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் இங்கு வாழும் அனைத்து மக்களின் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரியவராகவும் திகழ்கிறார். செகு ரஹீம் தனக்கு வழங்கப்பட்ட பாடத்தை மட்டும் போதிக்காமல் அனைத்து பாடங்களையும் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் டியூஷன் என்ற வகுப்பு மூலம் இலவசமாக போதித்து இங்கு பயிலும் SPM மாணவர்களை ஒரு சிறப்பு தேர்ச்சியை நோக்கி நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து மாணவர்களை தயார்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் மாணவர்களாலும் பெற்றோர்களாலும் மிக உன்னதமாக பார்க்கப்படும் செகு ரஹீமை திடீரென இடமாற்றம் செய்து உத்தரவிட்டதை தொடர்ந்து பள்ளியில் பயிலும் 121 மாணவர்களும் அவர்களின் ஒரே வேண்டுகோளாக செகு ரஹீமை மீண்டும் பள்ளியில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதாக கோரியுள்ளனர். செகு ரஹீம் அந்த பள்ளியிலேயே தொடர்ந்து பணியாற்ற கல்வி இலாக்கா உத்தரவிட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நஸ்ரீன். ஆமாங்க, எனக்கு உங்களை விட சந்தோஷமா இருக்குங்க. என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பவே முடியலங்க. அல்லாஹு, உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. என்னோட சுயநல நோக்கத்தோட மட்டும் உங்களை பார்த்ததால உங்களோட அர்ப்பணிப்பும் மாணவர்கள் மேல நீங்க காட்டுற அக்கறையும் வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எனக்கு எதுவுமே பெருசா தெரியல நஸ்ரீன். அந்த பள்ளிக்கு நான் மறுபடியும் ஆசிரியர். அது ஒண்ணு போதும் எனக்கு. என் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்ச மாணவர்கள், அவங்கள பெத்தவங்க, அந்த ஊர் மக்களுக்கான என்னோட சேவை இப்போ இன்னும் அதிகரிக்குது. கண்டிப்பா அவங்களோட எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்வேன் நஸ்ரீன். கண்டிப்பாங்க, அதுக்கு நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்க உதாரணமா இருக்கீங்க. இனிமே அர்ப்பணிப்பு உள்ள ஒரு ஆசிரியரா நானும் இருப்பேங்க. உங்க பேரை கண்டிப்பா காப்பாத்துவேங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா இருக்கு நஸ்ரீன். ஆசிரியர் தொழில்ன்றது அர்ப்பணிப்பு உணர்வான ஒரு விஷயம். ஆசிரியர்களால் மட்டும்தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை, நாட்டுக்கான ஒழுக்கமான நல்ல குடிமகனையும் உருவாக்க முடியும். நிச்சயமாங்க. நம்ம கிட்ட படிக்கிற மாணவங்க முன்னேறி அடுத்தடுத்த நிலையை எட்டி பிடிக்கிறப்போ அவங்கள பெத்தவங்களை விட படிச்சு கொடுத்த ஆசிரியர் படுற சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது நஸ்ரீன். நிசந்தாங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளும் தன்னோட சொந்த பிள்ளைகளை மாதிரி தான் பாக்குறாங்க. அந்த ஊர் மக்கள், என்னோட மாணவர்கள், அவங்கள பெத்தவங்க, இவங்களோட மனசுல இந்த நிமிஷம் நான் மட்டும்தான் நிறைஞ்சு போயிருக்கேன். எனக்கு இது போதும் நஸ்ரீன். நான் இப்பவே ஸ்கூலுக்கு போய் என்னோட மாணவர்களை பார்க்கணும், அவங்கள தயார்படுத்தணும். நீ போய் பசேர எடுத்து வை நஸ்ரீன். சரி சரி, இதோ எடுத்து வைக்கிறேங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சும்மாவா சொன்னா, நீங்க நன்மை செஞ்சா உங்களுக்கே நன்மை செஞ்சுக்கிறீங்க, நீங்க தீமை செஞ்சா அது உங்களுக்கே தீமையாகும்னு. ஷுக்ர், அல்ஹம்துலில்லாஹ். நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய இஹ்லாஸ் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சைட் நசீர், சமீமா ஜப்பார் மற்றும் இப்ராஹிம் அப்துல் வஹாப் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம்.